இன்னைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் மாநகர செயலர் சொன்ன மாதிரி ஆளாளுக்கு இன்னைக்கு எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்ற இந்த கூட்டணி பற்றி பேசும்போது முத்தமிழர் கலைஞர் சொன்ன ஒரு கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு அந்த கதையோடு என்னோட உரையை நான் நிவர்த்தி செய்ய நான் ஆசைப்படுகின்றேன். ஒரு எலியும் தவளையும் எல்லாம் சொன்ன எலியும் தவளையும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க. எலியும் தவளையும் பேசிக்கிடுச்சான். என் காலையும் உன் காலையும் நம்ம கட்டி போட்டுக்கலாம், நம்ம சண்டே இப்போ நம்ம ஒத்துமையாக இருக்குங்கிறத நம்ம காட்டலாம் உலகத்துக்கே என்று சொல்லிட்டு எங்கே போனாலும் ஒன்றாவே இருந்துச்சு. இது காலையும் அது காலையும் கட்டி போட்டு எங்கே போனாலும் ஒன்றாவே சுற்றிக்கிட்டே இருந்துச்சுக்கலாம். ஒரு குட்டையை தாண்டி போயிட்டு இருக்கும்போது தவளை சும்மா இருக்குமா அதை பற்றி குட்டையை பார்த்தோன்னா தாவிடுச்சு. எலிக்கு நீச்சல் தெரில, அது செத்து போயிடுச்சு. மேலே ஒரு பருந்து பறந்துக்கிட்டே இருந்துச்சான். அது பார்த்தோன்னா எலி மட்டும் அது கண்ணுக்கு தெரிஞ்சு, ஆஹா எலி நமக்கு ஒரு பெரிய இறை நமக்கு கிடச்சி கொண்டு வந்து அந்த எலியை தூக்கிட்டு போயிடுச்சான். பறந்து தூக்கிட்டு போகும்போது ஆஹா நம்ம ஒரு இறைக்கு 2 இறையாக கிடச்சிருச்சுதா, உயிரோட தவளையும் கிடச்சிருச்சு, நம்ம செத்த எலியும் கிடச்சிட்டா அந்த பருந்து நினச்சான். அந்த மாதிரி ஒன்றிய அரசு ஆண்டுட்டு இருக்காங்க பார்த்தேன் பிஜேபி, அவன் பருந்து மாதிரி. அது தெரியாமல் பாவம் இங்கே கூட்டணி போட்டு எல்லாம் அடிச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக அவங்களை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்கிறது தயவுசெய்து மறந்துடாதீங்க. ஒரு மிகப்பெரிய இயக்கம் தான், நீங்களும் சரி பங்கு, நீங்களும் ஆட்சி புரிஞ்சிருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. பெரிய பெரிய தலைவர்களை கொண்ட இயக்கம் தான் எதிர்கட்சியாக இருந்தாலும். பல திராவிட சிந்தனை கொண்டிருக்கின்ற தலைவர்களாம் இருந்த இயக்கம் தான். இன்னைக்கு அப்படி இருக்கிறதா? ஒட்டு மொத்தமாக உங்கள் கூட்டணியை இன்னைக்கு தூக்கிட்டு போற பருந்தா அது காத்துட்டு இருக்கு. தயவு செய்து அதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்வதற்காக தான் இதை நான் சொல்கிறேன், தவிர வேறு அல்ல. அதுவும் முத்தமிழர் கலைஞர் சொன்ன கதையை சொல்லி நிறைவு செய்வது சரியாக இருக்கும் என்ற விதத்தில் தான் இதை நான் சொல்லியிருக்கின்றேன். ஆக அந்த விதத்தில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.